ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த குரூப் டூக்கு என்ன அப்படின்னா, இப்போ தான் நான் புதுசாக படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் பொருந்தும். அதே மாதிரி நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இது பொருந்தும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுறேன். அதில் நீங்கள் எதெல்லாம் புதுசாக படிக்க முடியுதோ அதை படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். ஸோ அதற்கப்புறம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு புதுசாக படிக்கிறத படிச்சுக்கோங்க. ரெண்டாவது, நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபுல்லாக தரோவாக ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ அப்போ அதெல்லாம் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதற்கடுத்து நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்க நான் சொல்கிறதுல அட்லீஸ்ட் ஒரு 50-60% எவ்வளோ தூரத்துக்கு முடிக்க முடியுதோ, ஸோ மினிமமாக சொல்கிறேன். ஏன்னா இருக்கக்கூடிய நாட்களை கணக்கு பண்ணி நான் அதை சொல்கிறேன். ஒரு 70 நாள்லேருந்து 75 நாள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு 60% கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயங்கள் சொல்கிறேன், ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஜிஎஸ்லேருந்து ஆரம்பிப்போம், ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு ஜிஎஸ் தான் ரொம்ப கடல் மாதிரி அப்படிங்கிறது சொல்கிறதுனால ஃபஸ்ட்டு ஜிஎஸ்லேருந்து, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது பாலிட்டிக்கு தான். ஸோ பாலிட்டி அப்படிங்கிறப்ப நமக்கு லக்ஷ்மிகாந்த் புக்கு தான். ஸோ நீங்கள் எதில் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து, நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சிருக்கீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு சோர்ஸில் படிச்சிருக்கீங்களா, வேறு ஏதாவது மெட்டீரியலில் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதிலிருந்து கேள்வி வந்துச்சு அப்படின்னா ஓகே, நீங்கள் கரெக்டான சிலபஸ் கவர் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஸோ அவ்வளோதான், அதை மட்டும் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிட்டு போங்க, ஓகேவா? சரி, இப்போ அடுத்த இது போயிடுவோம். அடுத்தது ஐஎன்எம். ஸோ ஐஎன்எம் பொறுத்த முடியும் நமக்கு 10th ஹிஸ்ட்ரி தான். ஸோ 10th ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 5வது லெசன்லேருந்து 10வது லெசன் முடிக்கும், ஓகேவா? அப்போ என்ன வரும், ஒரு 6 லெசன் வருமா? அதற்கப்புறம் 12th ஹிஸ்ட்ரி. ஸோ 12th ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நீங்கள் ஐஎன்எம் இந்த இதை கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தது தாராளமாக ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் போயிடணும். ஸோ அடுத்தது நமக்கு எக்கனாமிக்ஸ் தான். ஸோ இப்போ ஆர்டர் வைஸே நான் சொல்லிட்டு வந்துடுறேன், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாலிட்டி, அடுத்த ஐஎன்எம், அடுத்த எக்கனாமிக்ஸ். ஸோ அப்போ நான் இந்த 6 லெசன் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எக்கனாமிக்ஸ் போயிடலாம். இல்லை நான் 12th ஹிஸ்ட்ரி ஏற்கனவே படிச்சுட்டேன் அப்படிங்கிறவங்க தைரியமாக படிக்கலாம். ஸோ திருப்பி கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணிடணும். 1வது லெசன்லேருந்து 8வது லெசன் முடிக்கும். இங்கே நமக்கு ஒரு 8 லெசன் வரப்போகுது, ஓகேவா? சரி, இப்போ பாலிட்டியும் நம்ம இதே மாதிரி லெசன் மாதிரி கணக்கு பண்ணிக்குவோம். ஒரு லெசன் அப்படிங்கிறது ரஃபா ஒரு 30 பக்கம் அப்படிங்கிற மாதிரி, நோட்ஸ் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா ஒரு 30 பக்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். அப்போ பாலிட்டிக்கு ஒரு 15 லெசன் வருமா? ஸோ அப்போ இங்கே இது நம்பர் ஆஃப் லெசன் எழுதுறேன், ஓகேவா? அப்போ பாலிட்டிக்கு ஒரு 15 லெசன், ஓகேவா? ஒரு 450 பக்கம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம், சரியா? சரி, இப்போ எக்கனாமிக்ஸ் வருவோம். ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த முடிக்கும் 11th எக்கனாமிக்ஸும் 12th எக்கனாமிக்ஸும் தான். ஸோ 11th எக்கனாமிக்ஸில் 7லேருந்து 11வது லெசன் முடிக்கும். ஒரு 5 லெசன் வரப்போகுது. அதுக்கப்புறம் இதில் 2, 5, 6, 9, 11 இதை மட்டும் தரவாக படிச்சுட்டு போயிடணும். ஏன்னா இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் 7, 8 விட்டுருக்கேன். ஸோ பின்னாடி அதை பார்த்துக்கலாம். இப்போ பேசிக்காக கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு போயிடணும். இதெல்லாம் தரவாக ரிவைஸ் பண்ணிட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பேசுகிறோம், ஓகேவா? சரி, அப்போ இதில் ஒரு 5 லெசன் வருதா? ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம ஜாகிரபி நிறைய பேர் விட்டுருவாங்க. கண்டிப்பாக விடவே கூடாது. காரணம் என்னன்னா 5 லெசன் அப்படின்னு 5 கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. ஸோ 10th ஜாகிரபியில் இருக்க 7 லெசன் மட்டும் படிங்க. அப்போ இங்கே ஒரு 7 லெசன். காரணம் என்ன அப்படின்னா நமக்கு யூனிட் 5ம் இங்கே நமக்கு கவர் ஆகுது. ஸோ அதை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா கருதணும், ஓகேவா? ஸோ அப்போ தமிழ்நாடு ஜாகிரபியும் இங்கே நமக்கு கவர் ஆகுது. ஸோ அதனால நான் நம்பர் ஆஃப் கொஸ்டின் இப்போ திருப்பி வரிசையாக சொல்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறப்போ உங்களுக்கு இனிமேல் தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும், ஓகேவா? அடுத்த விஷயம் போகலாமா? ஸோ அடுத்ததாக நமக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அப்படின்னு பொறுத்த முடியும் ஐவிசி குப்தா. ஸோ குப்தாஸ் என்னால் ஹையர் ஸ்டாண்டர்டில் இருக்கிறது படிக்க முடியல அப்படின்னா 6th 7th அந்த லோயர் ஸ்டாண்டர்டில் 7வது புக்கில் இருக்கிறது அது மட்டுமாவது 6வது 7வது புக்கு அந்த இதில் நம்ம குப்தாஸ் ஒரு லெசன் வரும். ஸோ அதை மட்டுமாவது நல்லா படிச்சுட்டு போயிடணும். ஸோ ஐவிசிக்கெலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம லோயர் ஸ்டாண்டர்டில் இருக்கிறது படிக்கணும், 9th 11th இருக்கிறது படிக்கணும், எத்திக்ஸில் இருக்கிறதையும் சேர்த்து படிச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் புத்திசம், ஜெயினிசம், ஆஜீவிகா, மகாஜனபலா இது எல்லாத்துக்கும் சேர்த்தே ஒரு லெசனாக கனெக்ட் பண்ணிக்குவோம். இப்போ இது ஒன்று இது ஒரு லெசன்னா ஒரு 30 பேஜுக்கு நீங்கள் இதுக்கெல்லாம் மொத்தத்துக்காக நோட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா ஒரு சில நேரம் ஐவிசிலேருந்து ஒன்றும் இது ஏரியா 2ஐயும் சேர்த்து ஒன்று, இல்லை ஐவிசி குப்தாஸ்லேருந்து ஏதாவது ஒன்று கேட்டு இங்கே ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நமக்கு 2 கொஸ்டின் இங்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதற்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அப்போ நமக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா இங்கே ஒரு 3 லெசன் வருதா? கரெக்டாக இங்கே ஒரு 3 லெசன் வருது. ஸோ அதற்கு அடுத்தபடியாக யூனிட் 6, ஓகேவா? ஸோ யூனிட் 6 அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஹிஸ்ட்ரி, அதாவது ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறப்ப ஐஎன்எம்ல சொன்னேன்ல, ஐஎன்எம்லேயே ஓரளவுக்கு கவர் ஆயிடுது. அதன் போக தமிழ். ஸோ தமிழ் அப்படின்னு நமக்கு பார்க்குறப்ப தமிழ் ஏரியா இருக்குல்ல, ஸோ சங்ககாலம் முதல் இக்கால இலக்கியம் வரை அந்த டாப்பிக்கும் திருக்குறளும். ஸோ திருக்குறளும் ஆட்டோமேட்டிக்காக
ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அங்கேயே கவர் ஆயிரும். அப்படிங்கிறப்ப நமக்கு ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் படிக்கிறப்ப ஹிஸ்ட்ரி போர்ஷன் ஃபுல்லாக கவர் ஆயிருது. தமிழ் அப்படிங்கிறப்ப நம்ம தமிழ் புக் படிக்கிறப்ப அதை கவர் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது முக்கியமானது அப்படின்னா ஆர்கியாலஜி, ஜஸ்டிஸ் பார்ட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்பே பெரியாரை அங்கேயே நம்ம கவர் பண்ணி கொண்டு வந்துருவோம். பட் இருக்கட்டும், இங்கேயும் நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், திராவிடியன் மூவ்மெண்ட், பேரறிஞர் பெரியார், அதுக்கப்புறம் அண்ணா. ஓகேவா? ஸோ அப்போ பெரியார், அதுக்கப்புறம் அண்ணா அவர்கள். ஸோ அப்போ இவங்க தான். ஸோ அப்போ இந்த ஏரியா மட்டும் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக ஃபோக்கஸ் பண்ணணும். இது மொத்தத்துக்கும் ஒரு 4 லெசனுங்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கலாம். ஸோ 4 லெசன் அப்படிங்கிறப்ப நான் ஐஎன்எம்ல கவர் பண்ணது போக இங்கே நான் இதெல்லாம் கவர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஆர்கியாலஜி, ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதுக்கப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், திராவிடியன் மூவ்மெண்ட்டு, பெரியார், அண்ணா. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இதை 4 லெசன் அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இங்கே நான் அதே மாதிரி தான் ஒரு 120 பேஜுக்கு நான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த லெசன் போதும். ஏன்னா ஒரு லெசனுங்கிறது 30 பேஜ் அப்படிங்கிற மாதிரி தானே சொன்னேன். ஓகேவா? சரி, நான் இப்போ இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன்ல, இதில் மொத்தம் எத்தனை லெசன் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோமா. ஏன்னா எவ்வளோதான் இங்கே படிக்க வேண்டியது இருக்குது, உண்மையிலேயே இங்கே எவ்வளோ தான் இருக்குது, பார்த்து பயப்படவே கூடாது. அதுக்காக தான் இவ்வளோ ஒரு இதில் டீட்டெயிலாக பேசுறது. இங்கே எவ்வளோ 15, இங்கே ஒரு 6, அப்போ எவ்வளோ ஆச்சு? 21 ப்ளஸ் ஒரு 8 29, இங்கே ஒரு 10, அப்போ 39 ப்ளஸ் ஒரு 7னா 46 ப்ளஸ் இங்கே ஒரு 7 இருக்குது. அப்போ 46 ப்ளஸ் ஒரு 7 53 லெசன் தான்ப்பா. வெறும் 53 லெசன். இதுதான் மினிமம். சரி, இப்போ இதில் எவ்வளவு கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பேசிடுவோம். ஏன்னா 53 லெசன் படிக்க சொல்கிறீங்க, இதுலேருந்து எவ்வளோ கேள்வி வந்துட போகுது, இதுலேருந்து ஒன்றும் வராது அப்படின்லாம் சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ அப்போ அது எவ்வளோதான் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே இந்த 15 லெசன், இங்கே ஒரு 450 பக்கம் அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வியை டிசைட் பண்ண போகிறது. அது ஹை இம்பார்ட்டன்ஸ், ஹை ப்ரியாரிட்டி, ஹை ஈல்டு டாபிக்ஸாக இருக்கணும். ஸோ அதுலேருந்து கேள்வி அதிகபட்சமாக வரணும். அதுக்கு நான் தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்க போகிறேன். கேள்வி இதுலேருந்து எப்பயாவது 1-2 கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு நான் அளவாக நோட்ஸ் எடுத்து படிச்சுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் அந்த 450 பக்கம் அப்படிங்கிறது என் கையில் தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் என்னால் கேள்வியை இது பண்ண முடியும். ஓகே தானே? சரி, அதில் மினிமமாக எவ்வளோ வரும்? கண்டிப்பாக ஒரு 11 கேள்வி வரும்ப்பா. மினிமமாக 450 பக்கம் உண்மையிலேயே நீங்கள் புரிஞ்சு தரவாக படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 11 கேள்வி வரும். மேக்ஸிமம் டு 12 13 சான்ஸ் இருக்குது. 13 உங்களுக்கு நீங்கள் 450 பக்கம் உண்மையிலேயே தரவாக நோட்ஸ் எடுத்து தெளிவாக படிச்சுட்டு போயிருந்தீங்க அப்படிங்கிறப்ப. ஸோ 450 பக்கம் அப்படிங்க நீங்கள் குண்டு குண்டாக எழுதி ஒரு பேஜுக்கு 10 வரி எழுதி 450 பக்கம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட் இருக்குல்ல, ஒரு பேஜ் அப்படின்னா ஒரு 18 லைன் 20 லைன் இருக்கணும். ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு 8 வார்த்தை 6 வார்த்தைலேருந்து ஒரு 7 வார்த்தையாவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதை மெயின் பண்ணுறது தான். சரியா? சரி, இப்போ அப்போ ஒரு 12 to 13 முடிக்க மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து இதை மட்டும் நான் படிச்சுட்டு போனேன். அந்த 10th 12th ஹிஸ்ட்ரி மட்டும் இது இப்போ நான் சொன்னல சார், கொஞ்சம் அவுட் சோர்ஸ் மட்டும் சேர்த்துக்கணும், கொஞ்சம் PYQ சேர்த்துக்கணும். ஓகேவா? ஸோ ஐஎன்எம் பொறுத்த முடியும் கொஞ்சம் அவுட் சோர்ஸும் PYQ. ஸோ பாலிட்டியிலுமே PYQ சேர்க்கணும். பட் ஐஎன்எம்க்கு கொஞ்சம் அதிகமாக அவுட் சோர்ஸும் PYQவும் நம்ம சேர்த்துக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ மினிமமாக சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 7லிருந்து 8 கொஷின் முடிக்க போகிறோம். மேக்ஸிமம் 9 to 10. என்னடா நீ 10 கொஷின்ன்ற 10 எப்படா கேட்பாங்க? மொத்தம் ஐஎன்எம்மும் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரும் சேர்த்தே 10 தானே கேட்குறாங்க. அப்போ இதில் ஒரு 5 6 தானே வரும், நீ எப்படி 10 சொல்கிற அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா யூனிட் 6 இங்கே தானே படிக்கிறோம். அப்போ இங்கே நான் படிக்கிறேன் அப்படின்னா இங்கே 14 லெசனில் தானே அந்த 10 கேள்வி வரப்போகுது அப்படின்னா நான் இங்கே தானே சேர்க்க முடியும். நான் அதை போய் யூனிட் 6ல் அங்கே போய் சொன்னேன், அங்கே போய் சேர்க்க முடியாது. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் தைரியமாக சேர்க்கலாம். அப்போ 7 to 8 மினிமம் கேரண்டீடு, 9 to 10 கன்ஃபார்ம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல தெளிவாக சொல்லிக்கலாம். அதே மாதிரி எக்கனாமிக்ஸை பொறுத்த முடிக்கும் 6 7 கன்ஃபார்ம் மினிமம். அடுத்து மேக்ஸிமம் போனோம் அப்படின்னா 8 to 9 சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ கன்ஃபார்ம் ஒரு 7 8 அப்படிங்கிறத நம்ம ஆவரேஜாக வச்சுக்கலாம். ஸோ அதற்கப்புறம் ஜாகிரஃபி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஜாகிரஃபியில் கண்டிப்பாக ஒரு 3 கேள்விப்பா. கண்டிப்பாக ஒரு 3 இல்லை ஒரு 4 to 5 கன்ஃபார்ம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா ஜாகிரஃபியில் 5 கேள்வி தான். பட் தமிழ்நாடு ஜாகிரஃபி சேர்க்குறப்ப ஒரு 2 கேள்வி வரும். அப்போ மொத்தம் ஒரு 7 கேள்வி. 7 கேள்வியில் இந்த 7 லெசன்லேருந்து கண்டிப்பாக 3 கேட்டுருவாங்க. உங்களுக்கு நீங்கள் ஓரளவுக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி படிக்கும்போது கண்டிப்பாக ஒரு 4 to 5 வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்தது ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். ஸோ இது இங்கே 3 தான் சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே 3லேருந்து கண்டிப்பாக 1 வந்துடும். ஸோ அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது. இல்லை அப்படின்னா 2 to 3. ஸோ 3 டாப்பிக்லேருந்துமே ஒவ்வொரு கேள்வி கேட்டால் அது நமக்கு பெரிய ப்ளஸ் தான். ஸோ அப்படியும் கேட்ட காலம் கேட்ட கொஷின் பேப்பர்ஸ்லாம் நமக்கு இருக்குது. ஸோ அப்போ 3 வாய்ப்பு இருக்குது. ஸோ அதற்கப்புறம் இந்த ஏரியாவில் பார்க்குறப்ப கண்டிப்பாக ஒரு 2 மாட்டிடும். கண்டிப்பாக ஒரு 2 மாட்டிடும். மேக்ஸிமம் போனோம் அப்படின்னா 3 to 4 கொஷின். சரிப்பா, இப்போ நான் இவ்வளோ தூரம் நான் பேசியிருக்கேன்ல, அப்போ இதை ஃபுல்லாக நான் கன்ஃபார்ம் படிச்சுட்டு போனேன் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாகவே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இல்லை நான் மொத்தமாக இது பார்த்தோம் அப்படின்னா மினிமம் அப்படிங்கிறது 30 + 5 எடுத்துக்கோங்க. ஏன்னா GS 75 அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
ஜிஎஸ் 75. அப்ப 75 கேள்வியில கண்டிப்பா ஒரு 30+5. காரணம் என்ன அப்படின்னா திருக்குறளும் தமிழும். சரியா? அப்ப 35 கொஸ்டின் அப்படிங்கிறது மினிமம் கேரண்டி. எவ்வளோ கேள்வி கஷ்டமாக இருந்தாலும் இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 100 பேர் இருக்காங்களா, 100 ரேங்க் எடுக்கிறவங்க எவ்வளோ கேள்வி கஷ்டமா இருந்தாலும் ஒரு 60-65 எடுக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? அப்படிப்பட்ட கேள்வியில கூட நீங்க கண்டிப்பா 35 எடுத்துடலாம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மேக்சிமம் நான் சொன்னேன்ல, இதுக்கு இவ்வளவு வாய்ப்பு இருக்கு, இதுல இவ்வளவு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 42 + ஒரு 7 வச்சுக்கலாம். ஸோ 7 அப்படிங்கிறது திருப்பி அகைன் இங்க திருக்குறளும் தமிழும் சேர்க்கிறப்ப இது ஒரு சில நேரம் 6 மாறலாம், 5 மாறலாம். பட் மேக்ஸிமம் 2a மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் 7. அதே மாதிரி இங்கேயும் 42ங்கிறது 40 மாறலாம், 41 மாறலாம். பட் 2a மேக்ஸிமம் இஸ் 42 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்போ மினிமம் ஒரு 35 வாய்ப்பு இருக்கு, மேக்ஸிமம் ஒரு 49 வாய்ப்பு இருக்கு. அப்போ நான் 49 நம்மளால இதை படிச்சுட்டு போட முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு 100 ரேங்க் எடுக்கிறவங்களோட ஆவரேஜ் கண்டிப்பாக 70+ இருக்கும். 70, 71, 65, 68, 69 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். சரி, இப்போ அப்போ ஒரு 35லேருந்து 49 முடிக்கும். அப்போ கண்டிப்பாக ஒரு ஆவரேஜாக ஒரு 42 கேள்வி அப்படிங்கிறது 75 கேள்விக்கு இந்த ஒரு 53 லெசனை மட்டும் படிக்கிறது மூலியமா கொஞ்சம் அவுட் சோர்ஸ் சேர்த்துக்க போகிறோம். வேணா அந்த 53 லெசன் சொல்லி சொன்னேன்ல, இப்போ அந்த 53 லெசனில் கொஞ்சோண்டு அவுட் சோர்ஸ் ஒரு 4 லெசன் வச்சுக்குவோமா, கொஞ்சோண்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 3 லெசன், அதாவது 3x30 பக்கம் அதை மீன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கொஞ்சோண்டு பிஒய்க்யூ சேர்த்துக்கிறேன். ஏன்னா அவுட் சோர்ஸ் பார்க்குறேன், கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்க்குறேன், கொஞ்சோண்டு பிஒய்க்யூ. அப்போ அதுக்கு ஒரு 2 to 3 லெசன், 3ன்னு கூட வச்சுக்குவோம். அப்போ இது எவ்வளோ ஆகுது? 3 + 3 6, 6 + 4 10. அப்போ மொத்தத்துக்கு ஒரு 63 லெசன் தான்ப்பா. 63 லெசன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மைண்ட் செட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே நம்மளால் 49, 50 கேள்வி அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டி 100% இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெளிவாக சொல்லிக்கலாம். ஓகேவா? சரி, ஜிஎஸ்க்கு இந்த விளக்கம் போதும். அதற்கப்புறம் தமிழை பொறுத்த முடிக்கும் 6th to 10th நியூ புக்கும் ஓல்டு புக்கும் மட்டுமாவது தரவாக படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. காரணம் என்ன அப்படின்னா 65+ மினிமம் கேரண்டீடு. ஒரு 60லேருந்து 65 முடிக்கும் தாராளமாக எடுக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் நல்லா புரிஞ்சு தெளிவாக படிச்சிருந்தீங்க, இலக்கணம்லாம் தரவாக புரிஞ்சு நல்லபடியாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா 70 to 75+மே நமக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படி அவுட் சோர்ஸ் கேட்டாலும் எப்படி கேட்டாலும் நமக்கு இந்த கேள்வி அப்படிங்கிறது நமக்கு கேரண்டீடு தான். ஸோ அப்போ ஒரு ஆவரேஜ் அப்படின்றப்ப தாராளமாக 70+ நமக்கு எடுக்க முடியும். சரியா? இப்போ அடுத்து மேக்ஸ் போயிடலாம். ஸோ மேக்ஸை பொறுத்த முடிக்கும் டெய்லி 10 கேள்வி ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்னி ஒரு 75 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அப்போ 750. டெய்லி ஒரு 15 1125. டெய்லி ஒரு 20 1500. டெய்லி ஒரு 25 கேள்வி 1875 கேள்வி. இதுக்கு நாளுக்கும் ஆவரேஜாக பார்த்தோம்னா கூட 1300 கேள்வி வரும். இந்த 1300 நீங்கள் ஆப்டிடியூடுக்கும் ரீசனிங்க்கும் பிரிச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதில் ஒரு 800 கேள்வினா இதில் ஒரு 500 கேள்வி, இதில் ஒரு 850 கேள்வி அப்படின்னா இதில் ஒரு 450 கேள்வி. அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு போங்க. ஒரு 1300 கேள்வி உங்களை டெய்லி நான் இவ்வளோ கேள்வி போட சொல்ல. ஒரு நாள் 10 போடுறீங்களா, மறுநாள் 15 போடுங்க. இல்லை திருப்பி 10 தான் போடுறீங்க அப்படின்னா மறுநாள் ஒரு 25 போடுங்க. திருப்பி ஒரு 20 கேள்வி போடுங்க. கொஞ்சம் இந்த 10 to 25லையாவது நீங்கள் டெய்லி கொஞ்சம் முன்ன டெய்லி 25 போட முடியலன்னா டெய்லி ஒரு 20, அட்லீஸ்ட் ஒரு 15, ஒருத்தர் ஒரு 2-3 நாளைக்கு ஒரு 20 கேள்வி இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டா கூட ஆவரேஜாக உங்களோட ஒரு 1300 கேள்வி போட்டு பார்த்துட முடியும். அப்போ 1300 கேள்வி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறவங்களோட அந்த இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக ஒரு 20 அப்படிங்கிறது மினிமமாக நம்மளால் எடுக்க முடியும். மேக்ஸிமம் 22, 23 கூட எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ நான் இப்போ சொன்னதை மட்டும் வச்சாலே பார்த்தோம்னாலேவும் தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ். ஸோ அப்போ இது 3 நான் ரொம்ப இதாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு 3 to 4 மாதம் ப்ரிப்பேர் பண்ணவங்க அடுத்த ஒரு 75 நாளில் இவ்வளோ தான் பண்ண முடியும். அப்போ இதை பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக எவ்வளோ எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம். ஸோ அப்போ தமிழில் கண்டிப்பாக 70+ன்னு சொல்லியாச்சு. ஜிஎஸ்ல ஒரு 20, மேக்ஸில் ஒரு 21ன்னு வச்சுக்குவோம். ஜிஎஸ்ல ஒரு 42 கேள்வின்னு வச்சுக்குவோம் ஆவரேஜாக. ஸோ அப்படி இருந்தால் கூட ஒரு 133லேருந்து ஒரு 135 கேள்வி கன்ஃபார்மாக அடிக்க முடியும். அப்போ குரூப் 2க்கான கட் ஆஃப் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 150 இல்லை ஒரு 155 இருக்கு அப்படின்னா நம்மளால கண்டிப்பா ஒரு 130 கேள்வியாவது அடிச்சிருக்க முடியும். ஸோ அப்ப இந்த இதுதான் நமக்கு அடுத்த குரூப் 4க்கான அடுத்து வருதுல, ஸோ இந்த வருஷத்துல வருதுல அந்த குரூப் 4க்கான நம்மளும் அந்த காம்படிஷன்ல தான் இருக்கோம். நம்ம கண்டிப்பா முயற்சி பண்ணா அந்த குரூப் 4 நமக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதாவது ஃபிக்ஸ் பண்ணும். நான் இப்பதான் ஒரு 2 மாசம் படிச்சிருக்கேன், நான் என்ன பண்ண போறேன், நான் ஒரு 70 நாள் நான் என்ன பெருசா படிச்சிட முடியும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஸோ அட்லீஸ்ட் இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்றதுக்கு நமக்கு அந்த குரூப் 2ல இருந்து குரூப் 4க்கான டைம் போதுமானதா இருக்கும். ஸோ
அப்போ ஒரு 2 மாதம் 3 மாதம் ப்ரிப்பேர் பண்ணவங்க கூட தாராளமாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, இதை மட்டுமாவது படிச்சுட்டு போனால் இந்த ரேஞ்சில் கண்டிப்பாக கேரண்டீடாகவே இந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் போட முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் இப்போ நான் சொன்னதில் எல்லாமே படிச்சுட்டேன். இதெல்லாம் நான் இப்போ நீங்கள் சொன்னீங்களா இந்த 53 லெசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், இந்த 53 லெசனில் நான் ஒரு 45-50 லெசன் ஃபுல்லாகவே தரவாக படித்து வச்சிருக்கேன். தமிழ்லாம் இந்த 6th to 10th நியூ புக்கும் ஓல்டு புக்கும் கரைச்சி குடிச்சிருக்கேன். இதில் எனக்கு தெரியாததுன்னு ஒன்றுமே இல்லை. அதேமாதிரி மேக்ஸில் என்னால் ஒரு 22-23 போட முடியும் அப்படின்னா நீங்களாம் கண்டிப்பாக குரூப் 2 கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த ஒரு மைண்ட் செட்டோட படிங்க. ஸோ படித்தது கம்மியாக தான் தெரியும். ஸோ அது நம்ம எக்ஸாம் எழுதி நமக்கு ஆன்சர் கீ பார்த்து ஓகே இவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு தெரிகிறது முடிக்குமே நமக்கு நம்ம கம்மியாக படித்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படின்லாம் சோர்ந்துடாதீங்க. ஸோ அதுக்காக தான் அதெல்லாம் சிம்பிளான எக்ஸாம்பிள். இப்போ இவ்வளோ படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கேள்விகள் வந்துடும், இவ்வளோ கேள்விகள் வந்துடும். இந்த 6th to 10th நியூ புக் ஓல்டு புக் மட்டும் படித்தா ஒரு 65-70 கேள்வி கண்டிப்பாக போட்டுற முடியும். மேக்ஸில் இதை ஒரு இவ்வளோதான் ஓரளவுக்கு நான் பார்த்துருக்கேன், இவ்வளோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா இன்னும் வரும் காலத்தில் இவ்வளோ பண்ணிட்டேன், இந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளால் கண்டிப்பாக ஒரு 22-23 கேள்வி அப்படிங்கிறது நம்மளாலையும் எடுக்க முடியும். அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் பேசியிருக்கோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், 6th to 10th நியூ புக்கும் ஓல்டு புக்கும் படிக்க எவ்வளோ நேரம், ஒரு தோராயமாக எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 700 ஹவர்ஸ்னு வச்சுக்கலாமா, ஒரு 700 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா நியூ புக்கு தான் டைம் ஆகும். அதுக்கப்புறம் ஓல்டு புக் படிக்கிறப்ப நம்மளால் ஈஸியாகவே படிச்சிட முடியும். ஓகேவா? ஸோ மேக்ஸ் நான் இப்போ தான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன், இப்போ தான் பிகினர்ஸ், நான் ஒரு மாதமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு 200 மணி நேரத்தில் கண்டிப்பாக மேக்ஸ் எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணிடலாம். ஓரளவுக்கு நம்மளால் நோட்ஸ் எடுத்துட முடியும். ஸோ அதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி ரீகால் பண்ணிக்கலாம். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி புதுசாக அந்த நோட்ஸை ஏற்றிக்கிட்டே இருக்கலாம். தெரியாத விஷயங்களை நோட்ஸில் ஏற்றிக்கலாம். ஸோ நோட்ஸ் அப்பப்போ நம்ம பரட்டி பார்த்துக்கலாம், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படிங்கிறப்ப அந்த ஒரு 200 மணி நேரம் அப்படிங்கிறது மேக்ஸுக்கு போதுமானதாக இருக்கும். ஜிஎஸ்ல இந்த ஒரு 53 லெசன் இருக்குல்ல, இந்த 53 லெசனை வித் ரிவிஷன், நான் சொல்றது வித் ரிவிஷன் ஒரு 80 to 90% ஸ்ட்ராங்காக படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 50 லெசனை மட்டும், 53 சொன்னேன், அதில் ஒரு 50 லெசனில் ஒரு 80 to 90% ஆஃப் கண்டென்ட்டை நீங்கள் ஸ்ட்ராங்காக படிக்கிறப்ப, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 12th ஹிஸ்ட்ரிலாம் நமக்கு வரி வரியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. 10th ஹிஸ்ட்ரி மாதிரி அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதை நானே பலமுறை சொல்லியிருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த 53 லெசனில் ஒரு 50 லெசனில் இருக்கிற ஒரு 90% கண்டென்ட்டை வித் ரிவிஷனோட பண்ணாலே ஒரு 450லேருந்து ஒரு 460 மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக வித் ரிவிஷனோடையே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அப்படிங்கிறப்ப ஒரு 1350 மணி நேரம், மிஞ்சி போனால் ஒரு 1400 மணி நேரத்தில் நம்மளால் ஓரளவுக்கு எல்லாமே இதை ஃபுல்லாகவே படித்து முடிச்சு வித் ரிவிஷனோடையே சொல்கிறேன், ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ணியுமே நம்மளால் கொண்டு வந்துடும். அப்போ ஒரு 170 நாள், ஒரு 175 நாள் அப்படிங்கிறதே இந்த ஏரியாவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறேன், ஒரு மாதம் தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க கூட அடுத்து வரக்கூடிய ஒரு 70 நாளோ ஒரு 75 நாளோ குரூப் 2 முடிக்கும், அந்த ப்ரிலிம்ஸ் முடிக்கும், ஓரளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக படித்தோம்னா நீங்கள் இப்போ ஒரு 30 நாள் படிச்சிருக்கீங்களா, அடுத்து ஒரு 70-75 நாள் படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வேளை இன்னும் என்னால் ஒரு நாளைக்கு 8-9 மணி நேரம் படிக்க முடியும். இல்லை எனக்கு இல்லை நல்லா புரியுது, என்னால் இந்த டைம் கூட எனக்கு தேவைப்படலை அப்படின்னா இந்த இப்போ நான் சொன்னேன் இந்த 1400 மணி நேரத்தில் உங்களால் 1200 மணி நேரத்தில் நம்ம என்ன படிச்சு அந்த கண்டென்ட் இருக்கோ அதை உங்களால் இனி அடுத்து வரக்கூடிய ஒரு 70-75 நாள்லேயே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி உங்களால் போய் ஸ்ட்ராங்காகவே கான்ஃபிடென்ட்டாகவே எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அதுக்காக தான். ஸோ பார்த்து பயப்பட வேணாம். ஸோ இவ்வளோ தான். ஸோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி ஓரளவுக்கு நான் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க புதுசாக என்ன படிக்கிறீங்களோ அதை பாருங்கள். அதே மாதிரி இதை நான் இப்போ சொன்னத விஷயங்கள் எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு இதை ஃபுல்லாகவே ரிவைஸ் பண்ணி கொண்டு போயிடணும். ஸோ இந்த சோர்ஸில் தான் நான் ஒரு சிலதுக்கு ஸ்கூல் புக் சொன்னேன்ல, அப்போ இந்த சோர்ஸில் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதே கண்டென்ட் அதே டாப்பிக்கு வேறு எந்த மெட்டீரியலில் படித்தாலும் அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். திருப்பி நான் புதுசாக ஸ்கூல் புக்கில் தான் கொண்டு போய் படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் எந்த நோட்ஸு எந்த மெட்டீரியலில் படித்து வச்சுருந்தீங்களோ, வேறு ஏதாவது ஒரு அவுட் சோர்ஸோ வேறு ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கோட படிச்சிருக்கலாம். ஸோ அதை திருப்பி ரிவைஸ் பண்ணிவிட்டு அந்த டாப்பிக்கெல்லாம் கவர் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணமே தவிர ஸோ இதில் தான் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதனால் அந்த டாப்பிக்கை எல்லாத்தையுமே கவர் பண்ணிடணும். ஸோ நான் இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிட்டு நம்ம போனோம் அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.